ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட்டில் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை யூரின் போகிறீங்களா? தூக்கம் கெட்டு போதா? காலையில் எழுந்திருக்கிறப்ப உடல் பலவீனம், தலை சுற்றுறது, எரிச்சல்லாம் வருதா? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதையை வச்சு தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதை தாங்க பூசணி விதை. இதை சரியான முறையில் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் வர்றது, உடல் பலவீனம், தூக்கமின்மை, இந்த 3க்கும் ஒரே தீர்வை தந்துடும். நம்ம பூசணிக்காயை வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம், ஆனால் அதோட விதைகளை தூக்கி வீசிடுவோம். இந்த விதைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பூசணி விதை எப்படிங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் 40 வயசுலேயே இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. நைட்டில் 6லேருந்து 7 முறை சிறுநீர் போகக்கூடிய நிலை கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னாலையும், பெண்களுக்கு யூரின் பிளாடர் இருக்குல்ல, அது வீக் ஆகிறதுனாலையும் கூட வருது. சில நோய்களாலும் கூட இந்த நைட்டில் யூரின் அடிக்கடி வர பிரச்சனை வந்துடுது. இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, சர்க்கரை நோய் இருந்தால் அடிக்கடி யூரின் வரும். செகண்ட் ஒன், நரம்புகள் பலவீனம் காரணமாக கூட வரலாம். தேர்ட் ஒன், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதனால தூக்கம் கெட்டு போகும், அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாமல் போகலாம். பூசணி விதையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, பூசணி விதை எப்படி இதை சரி செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். பூசணி விதையில் ஜிங்க் இருக்குது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்க்கு இது நல்லது. யூரின் பிளாடரை ஸ்ட்ராங் ஆக்கும். மெக்னீஷியம் இருக்குது, இது ஆழ்ந்த தூக்கத்தை தரும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது, இது நரம்புகளை 1000 மடங்கு வலுவாக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும். ட்ரிப்டோபனும் இருக்குது, இது ஒரு ஸ்லீப்பிங் ஹார்மோன். மெட்டபாலிசம் இருக்குல்ல, அதுவும் நார்ச்சத்தும் கூட இந்த பூசணி விதைகள் இருக்குது. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பூசணி விதை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விதையை சாப்பிட்டா சிறுநீர் பாதை கூட சுத்தமாகும். பூசணி விதையோட 7 பவர்ஃபுல்லான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நைட்டு சிறுநீர் அடிக்கடி வர்றதை குறைக்கும், யூரின் பிளாடரை ஸ்ட்ராங் ஆக்குது, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்குது, பலவீனத்தை நீக்கும், நரம்புகளை இரும்பு போல பலப்படுத்தும், ஆழ்ந்த தூக்கத்தை தரும், காலையில் புத்துணர்ச்சியோட நாளை தொடங்க உதவும். பூசணி விதைகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தி பலன் பெறுறது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ரெமிடி செய்ய தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையும் 1 கப் பசும்பாலும். பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இதை நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும். அதாவது பூசணி விதைகளை வறுத்து எடுத்துக்கணும். அதை வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலையும் குடிச்சிருங்க. இந்த ரெமிடி யூஸ் பண்ண 7 நாளில் சூப்பரான மாற்றம் தெரியும். செகண்ட் மெத்தட், இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையும் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியும். பூசணி விதையை நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து காலையில் குடிச்சிருங்க. இது உடல் பலவீனத்தை குறைக்கும், தலை சுற்றல் கூட குணமாகுங்க. தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா? 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் மெத்தட் செய்ய தேவையான பொருட்கள்: பூசணி விதைகள் 100 கிராம், சீரகம் 25 கிராம். இது ரெண்டையும் வறுத்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வெந்நீரில் கலந்து நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே அடிக்கடி சிறுநீர் வர பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். யூரின் பிளாடர் ஸ்ட்ராங் ஆகும். யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆண்கள், பெண்கள், 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அளவோட, அதாவது நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த அளவுகளில் இந்த ரெமிடியை பயன்படுத்தலாம். அதுவே கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அட்வான்ஸ் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க.
இந்த வீடியோல சாதாரண பூசணி விதைய பயன்படுத்தி நைட்டு ஃப்ரீக்வென்ட்டா வரக்கூடிய யூரினை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.